சிஎம் சாருக்கு தான் நான் போட போகிறேன். ஸ்டாலினுக்கு தான் என்னோட ஓட்டு. என் ஆதரவு வந்து விஜய்க்கு போகலான்னு ஐடியா. ஏன்னா டிஎம்கேண்ணா டிவிகே ஸ்டாலின் தான் வருவார். அடுத்தது முக ஸ்டாலின் தான் வருவார். திமுக தான் அடுத்தது ஆட்சி அமைக்கும். பொறுத்த வரைக்கும் ஆதரவுனா டிவிகே தானா. தலைவன் டிவிகே தான் போடலான்னு இருக்கேன். ஏடிஎம் கேக்குதான். விஜய் அண்ணா டிவிகே தான். டிவிகேக்கு சப்போர்ட். அதுக்கேற்ற மாதிரி டிவிகே வந்து எதாவது நல்லதாக பண்ணாலும் ஓகே. என்னோட ஓட்டு டிஎம்கே. டிவிகேக்கு தான், விஜய்க்கு தான். விஜய் தான் நல்லா இருக்கும். டிஎம்கே தான். டிவிகே தான். டிவிகேக்கு தானா? டிவிகேக்கு தான். எடப்பாடியாரோட ஆட்சி ரெட்டையில மலரட்டும். முதல்வர் வந்து எடப்பாடியார் ஐயா தான் இருக்கணும். அவரோட தலைவர் எடப்பாடியார் தான், மக்களின் முதல்வர். புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னைக்குமே பிஜேபிக்கு மட்டும்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களோட ஆதரவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணிக்கு தான் என்னோட ஆதரவு. கே பழனிசாமி அவர்களின் தலைமையான அதிமுகவுடன் கூடிய என்டிஏ கூட்டணிக்கு தான். கண்டிப்பா அண்ணன் எடப்பாடியார் அதிமுக கண்டிப்பா வெல்லும் என்றதை உறுதியளிக்கிறோம். என்னோட ஆதரவு என்னைக்குமே ஏடிஎம்கே அலைன்ஸ் பிஜேபி. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் எங்களோட ஆதரவு. ஃபர்ஸ்ட் டைம் வராங்கல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணல, ஆட்சி கொடுத்து பார்ப்போமே, அதுக்குதான். டிவிகே வந்து கூட்டணி போட்டால் ஏடிஎம்கே ஜெயிக்கும், இல்லைன்னா திருப்பி டிஎம்கே தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரில, பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஆட்சியில் வந்து ஓரளவு எல்லாம் ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னுமே கூட நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கலாம்ங்கிறது தான் எல்லாரோட தாட்டும். இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது இப்போ கடைசியாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நடந்துச்சே தவிர இந்த 4 வருஷத்தில் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வந்து டிஎம்கே திரும்ப வந்து ஒழுங்காக பண்ணாங்கன்னா ஓகே, இல்லை டிவிகே வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க எல்லாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு வாழ்வாதாரம் முக்கியமாக அத்தியாவசிய தேவையாக நம்மளுக்கு வந்து கருதப்படுது. இன்றைய காலகட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தான் எல்லாருமே இருக்கிறோம். விலைவாசி உயர்வு, சிலிண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இருக்குது. எல்லா நிலையிலையுமே இந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அது ஏற்ற முடிவதா இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒரு விவசாயி, அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தான் இன்னைக்கு இந்த ஒரு பொதுச் செயலாளர் அந்தஸ்து அவர் வந்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 4.5 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சதில் ஒரு சிறப்பான ஆட்சி அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது. அவர் இருக்கும்போது இவ்வளோ போராட்டங்கள் கிடையாது, இவ்வளோ விலைவாசி உயர்வு கிடையாது, மக்கள் வந்து இவ்வளோ பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் இல்லை. நானும் ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கேன். இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய கணவரோட வருமானம் எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது. இவங்க வந்து 1000 தரேன், 5000 போட்டேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பல மடங்கு நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க வந்து சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணி நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை கண்டிப்பாக மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரெட்டலை, அதாவது எடப்பாடி ஐயா வந்தால் மட்டும்தான் இந்த நிலை மாறும். ஒரு சாமானியன், ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வர்றவர்னால தான் இந்த தமிழ்நாடு கண்டிப்பாக வந்து மாற்றம் அடையும். அவர் வந்தாருன்னு சொன்னால் ஏழை நடுத்தர வர்க்கம், ஏழை விவசாயிகள் அவங்களோட வாழ்க்கை வந்து வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் அடையும். இவ்வளோ பதற்றமான சூழ்நிலை இருக்காது, இவ்வளோ கஷ்டமான மனநிலை இருக்காது, பெண்களுக்கு இவ்வளோ மன உளைச்சல் ஏற்படாது. இலவசம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு நிறைய நம்மள்ட்டேருந்து அவங்க வந்து டேக்ஸ் மூலமா நிறைய வாங்கிட்டே இருக்கிறாங்க. அது மாறணும்னா ஐயா வரணும். நம்ம எல்லாருமே அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணலாம். ஐயாவை வந்து ஆட்சியில் வைக்கணும். நம்ம மக்கள் தான் அதை வந்து யோசிக்கணும். ஏன்னா பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்கள் தான் குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்குறோம். அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆண்கள் வந்து சம்பாரித்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை செலவு பண்ணி நாம் வந்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துறதுக்கு பெண்கள் வந்து மிகப்பெரிய வந்து போராட்டத்தில் இருக்கிறோம், மன உளைச்சலில் இருக்கிறோம். ஏற்கனவே அவர் பண்ண ஆட்சி வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஆட்சி தான். என்னென்ன மக்களுக்கு வந்து சேரணுமோ அம்மா செஞ்ச எல்லாத்தையுமே அவர் செஞ்சார். ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலேருந்து படித்த பிள்ளைங்கள்லேருந்து விவசாயி முதல் கொண்டு எல்லாத்துக்கும் என்னென்ன நிவாரணம் கிடைக்கணுமோ எல்லாமே செஞ்ச முதல்வர் எங்களுடைய முதல்வர் எடப்பாடியார். அவருடைய ஆட்சி தான் வரும். 234 தொகுதியில் 210 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வெற்றி பெறுவார். அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 210 தொகுதிக்கு மேல் வெற்றி அடைவார். என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான். கண்டிப்பா அண்ணன் எடப்பாடியார் அதிமுக கண்டிப்பா வெல்லும் என்றதை உறுதியளிக்கிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமைப்பில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் எங்களோட ஆதரவு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.